பாரிஸ்ல நடந்த ஏலத்துல ஒரு பை கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகியிருக்கிறது. இது ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. உலக அளவுல அதிக விலைக்கு ஏலம் போன பை அப்படிங்கிற ஒரு சாதனை இந்த பை படைத்திருக்கிறது. அந்த பையினுடைய பெயர் ஹெர்மெஸ் பிர்கின். ஆக்ட்ரஸ் ஜேன் பிர்கின்காக உருவாக்கப்பட்ட இந்த பை மிகவும் பிரபலமானது. பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். பல பிரபலங்களும் பல செல்வந்தர்களும் பயன்படுத்திய இந்த பை தற்பொழுது 85 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகியிருக்கு. அதாவது 8.6 மில்லியன் யூரோக்கு ஏலம் போகியிருக்கு. அதனுடைய இந்திய மதிப்பு 85 கோடி ரூபாய். இந்த பை 1984ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஹெர்மெஸ் அப்படிங்கிற பைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த பையை தயாரிச்சிருக்காங்க. இந்த பைக்கு அந்த நடிகையினுடைய பெயரையே சூட்டியிருக்காங்க. ஜேன் பெர்கின் அப்படிங்கிற பெயரையே சூட்டியிருக்காங்க. ஒரு முறை அந்த ஹெர்மெஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ ஃப்ளைட்டில் பயணிக்கும் பொழுது அதன் அருகாமையில் அந்த நடிகை பயணிச்சிருக்கும் பொழுது அவங்களுடைய பையில் பொருட்களை வைக்கிறதுக்கு போதுமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. வெளியெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்போ பை தொடர்பான விவாதம் எழுந்திருக்கிறது. இருவரும் பை தொடர்பாக பேசியிருக்காங்க. அப்போ அந்த ஆக்ட்ரஸ் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கான பால் புட்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் வைக்க முடியல, பை அதற்கு உகந்ததா இல்லை, ஏன் நீங்கள் ஒரு பெரிய பையை தயாரிக்கக்கூடாது, எல்லா பொருட்களையும் சுமந்து செல்றதுக்கான எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு பையை தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அந்த ஆக்ட்ரஸ் பெர்கின் முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த பை 1984ஆம் ஆண்டு தயாரிக்கப்படுது. அந்த பையை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த ஆக்ட்ரஸ் பயன்படுத்துகிறாங்க. இது மிகவும் பிரபலமானதாக பார்க்கப்படுது. அதனுடைய வடிவமைப்பு கைகளால் தயாரிக்கப்பட்ட பை, மிஷின் மேட் கிடையாது. லெதர் மூலயமா கைகளால் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதாக அந்த பை உருவாக்கப்படுது. அந்த கருப்பு நிற பையை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த ஆக்ட்ரஸ் பயன்படுத்துகிறாங்க. அதன் பிறகு 1994 ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்திற்காக அந்த பையை கொடுக்குறாங்க. அப்போ ஏலம் விடப்படுது. பல கோடி ரூபாய்க்கு அந்த பை ஏலம் விடப்படுது. இந்த நிலையில தான் இப்போ இந்த பை மீண்டும் ஏலத்திற்கு விடப்பட்டிருக்கிறது. பாரிஸ்ல நடந்த இந்த ஏலத்தில் 85 கோடி ரூபாய்க்கு இந்த பையானது ஏலத்திற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அதிக விலைக்கு ஏலம் போன பை அப்படிங்கிற பெருமையை இந்த பை பெற்றிருக்கிறது.